ஹை ஃப்ரெண்ட்ஸ், வன்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காவியா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். அதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு 10 12வது படிச்சிருந்தா கூட ஓகே தாங்க. அதுக்கு கம்மியாக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களுடைய போயிட்டதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நிலம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவரும் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் என்னுடைய ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா உமா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4 ஏக்கர் இவங்க சித்தப்பா வீடு இவங்க குத்தகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 6 மாடுக்கு மேலே வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவரும் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இந்த நிலத்தை வச்சுட்டு இவங்க இப்போ பால் வியாபாரம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டாருங்க. ஸோ அதனால் கடைசி வரலையும் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. இந்த ஒரு கண்டிஷன் தான். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னை போலவே ஒரு பால் வியாபாரம் இந்த மாதிரி காட்டு வேலை செய்கிறவராக இருந்தாலும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய இடம்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.